தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரையில திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம் 16, 17 எல்லாம். இத்தலைமுறையினரை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். இந்த சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறவர்கள் நம்முடைய மத்தியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் இதோ குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள். அப்படி குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கிற மனிதர்களை தெய்வம் சொல்கிற வார்த்தை, அவர்களை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அவர்கள் எதுவும் வேண்டாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு தரப்பட்ட பணி என்னவோ அது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இங்கு நற்செய்தி பார்ப்பாங்களும் இயேசுவை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் அடுத்து வருகின்ற வார்த்தை நாம் பார்க்கின்றோம். எப்படி எனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ பேய் பிடித்து வந்தார்கள். ஆனால் மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன், கொடிக்காரன், வரி தண்டவர்களெல்லாம் இப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குற சமயத்தில் என்ன செய்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், தவறு இல்லாத போதிலும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு கொண்டு அது நன்மையே தீமை என்று சொல்லிக்கொண்டு நடக்கிற மனிதர்கள் எப்பவும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் அங்கே இருக்கட்டும். அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் அதை கண்டு கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் நமக்கு தரப்பட்ட பணி என்னவோ அந்த பணியில் நாம் தரப்பட்ட கடமை என்னவோ அந்த கடமை நாம் சரியாக நாம் செய்தாலே போதும், தெய்வத்தை நாம் வகைப்படுத்துவோம். ஆக அன்பானவர்களே, இறைச்சில் மன்றாடுவோம். இந்த திருவருகை காலத்தில் இதான் நான் செய்கிற பல நல்ல காரியங்கள், அந்த நல்ல காரியங்கள் நான் ஈடுபடுகிற பொழுது பலரும் பலவிதமாக பேசி கொண்டிருப்பார்கள். யார் எப்படி பேசினாலும் செய்ய வேண்டிய நன்மைகளில் நிலைத்து நிற்போம், தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, செய்ய வேண்டிய நன்மையில் நான் நிலைத்து இருந்து செய்யக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.